சத்து மாவு நம்ம அடுத்த ரவுண்டு அரைக்கிறதுக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைச்சிட்டு வர்றதுக்கு அப்பாட்ட கொடுத்துட வேண்டியதான். இது கூடவே நம்ம முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். முந்திரி போடுடி. முந்திரியுமே நம்ம நல்லா காய வச்சாச்சு வெயிலில். பாதாமும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு மெயினான ரீசனே என்னோட சிஸ் இந்த மாதிரி பாதாம், முந்திரி, கடலை, பச்சை பருப்பு இதெல்லாம் வேக வச்சு கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிடுனா சாப்பிட மாட்டேறா. அப்போ தானே ஹேர் க்ரோத்து, ஸ்கின்லாம் நல்லா இருக்கும்னா சொன்னாவே கேட்க மாட்டா. அவளுக்காகவே மெயினாக அரைச்சி வெல்லம்லாம் போட்டு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சிடலாம். அது மாதிரி குடித்தா கொஞ்சம் குடிக்கிறா. ஸோ அவளுக்காக நெக்ஸ்ட் ரவுண்ட் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் சத்து மாவு. அப்பா கிட்ட ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக பெரிய இந்த டப்பாவில் போட்டு கொடுக்க போகிறோம். இரு உழற மாதிரி இருக்கு. இதுக்குள்ளே மொத்தமாக ஒரு 2 கிலோ கிட்ட நம்ம எல்லா தானியங்களும் சேர்த்துருக்கோம். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சத்து மாவு அரைச்சிட்டு வந்தாச்சா? அரைச்சி வந்தேன். எவ்வளோப்பா அரைச்ச? அதான் சத்து மாவுன்னு சொன்னேன். எவ்வளோ வாங்கினாங்க? 20 ரூபா. 20 ரூபா. ஆற வைக்கிறீங்களா? சுடுது. ஆற வச்சாதான் இல்லைனாக்கா அது அப்படி சூட்டில் ஒட்டிக்கும் பார்த்ததுல. அதுக்குள்ளே அம்மா இதுலேருந்து எடுத்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லையா? என்னம்மா பண்ணுற? இது என்னது பக்கத்தில் இந்த வெள்ளையா இருக்கே? அரிசி மாவு கொழுக்கட்டை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கா? அரிசி மாவு. ஓகேம்மா. ஏன்னா எவ்வளோ கிலோ? ஏலக்காய் இவ்வளோ இருக்குது. எவ்வளோப்பா ரேட்டு? 20 கிராம் 76 ரூபா. 76 ரூபாவா? இது மாதிரி வாங்கினா நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல? சரிப்பா, சரி பண்ணிக்கோ. அதுக்குள்ளே பற்றியா கூழ் காய்ச்சிட்டீங்க. வெல்லம் போட்டிங்களாம்மா? வெல்லம் போட்டிருக்கேன். கட்டியாக இருக்கா? இந்த டைம் பால் ஊற்றலப்பா, இன்னொரு நாள் ஊற்றிக்கலாம். வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு காய்ச்சிருக்கம்மா. இப்போ ஈவினிங்காக குடிச்சிடலாம் சூடா எல்லோரும். ஏலக்காய் இந்த மாதிரி அரைத்து வச்சுக்கலாம். நம்ம இது ஸ்வீட்டுக்கு மட்டும் சேர்க்குறோன்னா இது கூட அரைக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி நாங்கள் வச்சுப்போம் எப்போவுமே. சத்து மாவு அரைச்சிட்டு வரும்போதே ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வரும்போதே அப்பா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சமோசா, மசால் வடை, உளுந்து வடை வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே நைட் சாப்பிட்றதுக்கு மாவு வேறு இல்லை, இட்லி சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ இட்லியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.